இளையராஜா ஐயா மாதிரி ஒரு ஆளுக்கு கிடைச்சது எவ்வளோ பெரிய பொக்கிஷம். அது வந்து நம்ம மறக்க முடியாத ஒரு விஷயம். என்னென்னா இசை வந்து நமக்கு ஏதோ ஒரு டென்ஷன், ப்ரெஷர் எதுலையோ ஒன்று இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த இசை வந்து நம்ம எல்லாத்தையுமே மறக்கடிக்குது. அதில் வந்து ஒரு பங்களிப்பு ராஜா ஐயா வந்து நம்ம உடம்புல உள்ள ஒரு பங்களிப்புன்னு தான் நான் சொல்லுவேன். சில நேரங்களில் வந்து நம்ம ஜாலியாக இருக்கணும், ஒரு மூட் அவுட்னு வச்சிங்க, ஒரு ஜாலியான சாங்கு வந்து கேட்போம். அது எவ்வளோ சாங்கு, ஏன் ஜோடி வஞ்சக்குருவி, இதெல்லாம் வந்து அதேமாதிரி அபூர்வ சகோதரர்கள் சாங்காக இருக்கட்டும், நாயகன், அப்போ ஆவாரம்பூ சாங்காக இருக்கட்டும், இப்படி ஏகப்பட்ட ராஜா ஐயாவுடைய இசை என்னென்னா ஒரு நடிக்கிறது நாங்கள் முக்கியம் கிடையாதுங்க. அந்த இசை வரும்போது தான் ஒரு எல்லா மக்களுக்கும் வந்து அந்த கண்ணீர் வந்து வரும். நாங்கள் என்ன தான் நடித்தாலும் அது பிளாங்காக இருந்ததுன்னா அது வந்து கண்ணீர் வருமானம் கிடையாது. அந்த ஒரு சின்ன இசை, ஒரு வயலின் வாசிக்கும் போதும் அது ராஜா ஐயாட்ட சொல்லணும்னு அவசியமே இல்லை. அது நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு அரண்மனை கிளின்னு ஒரு படம் வருது, ராஜகிரண் சார் சாங்கு. என் தாயனும் கோயில காக்க மறந்திட்ட பாவியடி கிளியே, என் வாயும் வயிறையும் போற்றி வளர்த்திட்ட தாயடி கிளியே, என்னை தொட்டாலும் பார்த்தாலும் தோஷமடி கிளியே, என் 7 ஜென்மத்துக்கும் மோட்சமில்லை கிளியே அப்படின்னு பாடியிருப்பார் இசை. நான்லாம் அந்த சாங்குக்காக மட்டுமே அந்த படம் வந்து ஒரு 4 வாட்டி ஏவிஎம் தியேட்டரில் வந்து பார்த்தேன். அது இல்லாமல் அந்த சாங்கை கேட்கும்போதெல்லாம் எங்கள் அம்மா ஞாபகம் வந்து ரொம்ப வரும். அதே மாதிரி இசையில் வந்து ஒரு அன்பு கலந்த ஒரு இசை, ஒரு அன்பு, ஒரு உணர்வோடு இசை ஆளக்கூடியது வந்து ராஜா ஐயாவுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவருடைய பணிகள் நமக்கு இன்னும் கிடைக்கணும். ராஜா ஐயா கூட இன்னும் நான் ஒர்க் பண்ண ஆசைப்பட்றேன்.